மகர ராசியை எடுத்துக்கொள்வோம். நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா, ஏற்கனவே சனி பயிற்சி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப சந்தோஷத்தில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் எதுவுமே எங்களுக்கு நடக்கலை. இன்னும் ஏதாவது விட்ட குறை தொட்ட குறை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் எல்லாம் சொல்வது போல், ஒருவேளை மகர ராசிக்கு இன்னும் பூரணமாக அந்த 7.5 சனி விடவில்லையோ, ஏன்னா எங்களுக்கு எல்லாமே அப்சைடு டவுனாக, எல்லாமே தலைகீழாகத்தான் இன்னும் போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு கூடுதல் சந்தோஷம். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரமும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சி என்பது நடக்கவிருக்கிறது. அப்போ பூரணமா உங்களை சனி பகவான் விடுகிறார் அப்படின்னு சொல்றதே உங்களுக்கு முதல் குட் நியூஸ். இப்போ இந்த மாசி மாதத்தில் இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, உங்க ஜீவனாதிபதி, உங்க பாக்யாதிபதி, உங்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம், அவர் மகரத்துக்கு ஒரு அல்டிமேட்டான குட் கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிறது கட்டளை, பிரபஞ்சத்தின் விதி, சிஸ்டம் டயக்ராமே அப்படித்தான். ராசியில் இருக்கிற சூரியன் வெளியில் போகிறார், ராசியில் இருக்கிற செவ்வாய் வெளியில் போகிறார். இப்போது நாள் வரை ஏன் கோபப்பட்டோம், எங்கே கோபப்பட்டோம், எதுக்கு திட்டினோம், திட்டினதுக்கப்புறம் ஏன் வருத்தப்பட்டோம், ஐயோ திட்டோமேன்னு, அப்படி திட்டினதுனால வர வேண்டிய நல்ல விஷயங்கள் கையை விட்டு போச்சே, வாய்ப்பு போச்சே, லாபம் போச்சே, சந்தர்ப்பம் போச்சே, லைஃப் பார்ட்னர் போச்சே, லவ்வர் போச்சே, வேலை போச்சே, பாஸ் போச்சே, குழந்தை போச்சே, இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அந்த சூரியனும் செவ்வாயும் வெளியே போவது